ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வியர்டு நாட் வியர்டு ப்ராப்ளம் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்கணும், அதை வந்து என்னென்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து வியர்டு ஆர் நாட் வியர்டு அப்படிங்கிறதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஒரு 4 கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்றத இங்கே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எண் வந்து ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து வியர்டுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 3 கண்டிஷனுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈவன் நம்பராக இருந்து 2 to 5 இருந்துச்சுன்னா நாட் வியர்டுனும், அதே ஈவன் நம்பராக இருந்து 6 to 20 இருந்துச்சுன்னா அது வியர்டுனும், மோர் தென் 20 அதாவது கிரேட்டர் 20 இருந்துச்சுன்னா நாட் வியர்டுனும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து n அப்படிங்கிற ஒரு இன்டீஜராக இன்புட்டாக வாங்க போகிறோம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தோம்னா ஆர்டர் ஈவனாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவனாக இருந்தால் ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈவனில் ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருவாங்களா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈவன் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை 2ஆல் மாடுலஸ் பண்ணி 0 கிடச்சிதுன்னா அது நமக்கு ஈவன் நம்பர்ஸ். அந்த பேசிஸ் படி நம்ம வந்து இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 கண்டிஷன் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணணும். அடுத்தது அதை முடிச்சுட்டு எல்ஸ் அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு ஆட் நம்பர்ஸ் கிடச்சிரும். அப்போ ஆட் நம்பர்ஸாக இருந்தால் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வியர்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். பிரிண்ட் இந்த வியர்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 to 5 இருந்தால் அது நாட் வியர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம க்ரியேட் பண்ணி n வந்து 2 to 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n வந்து 2லேருந்து 5 ஏதாச்சும் ஒரு நம்பராக இருந்தால் அப்படிங்கிறப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 to 5 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரிண்ட் நாட் வியர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் வியர்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். பிரிண்ட் நாட் வியர்டு. அதுக்கடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 6 to 20 இருந்துச்சுன்னா வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ மேலே எழுதியிருந்ததை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு 6 to 20 இருக்கணும். 6 to 20 இருந்துச்சுன்னா நாட் வியர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை எழுதிக்கிறோம். வியர்டுன்னு பிரிண்ட் ஆகணும். கடைசி கொடுத்துருக்குறது நமக்காக கொடுத்துருக்குறது 20 விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா நாட் வியர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக கடைசியாக ஒரு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி n greater than 20 equals to print not weird. நாட் வியர்டுங்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் ரன் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனல் குக்கி பைட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.